ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லவா? ஒரு பொண்ணு தினமும் ஆத்துல இருந்து பானையில தண்ணி எடுத்துட்டு ரேட்டுக்கு நேரா கடந்து போவா. ஒண்ணு கீரல் உள்ள பானை, ஒண்ணு எந்த கீரலுமே இல்லாத பானை. ஒரு நாள் அந்த கீரல் உள்ள பானைய பார்த்து எந்த கீரலும் இல்லாம நேர்த்தியா இருந்த பானை கேட்டுச்சு, பாரு நீ தினமும் தண்ணிய சிந்திக்கிட்டே வருகிற, நான் எவ்வளவு நேர்த்தியா தண்ணிய கொண்டு வருகிறேன் அப்படின்னு கேட்டுச்சு. அதுவரையிலும் தன்னுடைய குறைய நினைச்சு கவலைப்படாத அந்த பானை அப்பதான் அதனுடைய மனசுல ரொம்ப கவலை வந்துச்சு. அப்ப அந்த பொண்ணை பார்த்து அந்த பானை ஒரு கொஸ்டின் கேட்டுச்சு, ஏன் என்ன தினமும் நான் இவ்வளவு தண்ணிய சிந்துறேனே, ஆனாலும் என்ன வச்சு ஏன் தண்ணி கொண்டு வருகிறீங்க அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த பொண்ணு ஒரு பதில் சொன்னாங்க, பாரு நம்ம நடந்து வந்த வழிகளை எல்லாம் பாரு, நீ தண்ணி சிந்தின அந்த இடத்துல எல்லாம் பூக்கள் அழகா மலர்ந்திருக்கு. ஆனா அந்த தண்ணீர் சிந்தாம நேர்த்தியா வந்த பானையினால அந்த பூக்கள் மலரல்ல, உன்னாலதான் இந்த பூக்கள் எல்லாம் மலர்ந்து எவ்வளவு அழகா காட்சி அளிக்குது பாரு அப்படின்னு சொல்லிச்சான். மோசே கூட தன்னுடைய குறைய, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன், அதனால நான் இந்த ஜனங்களை நடத்துறதுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய அழைப்பை நிராகரித்தார். அந்த திக்குவாயும் மந்தனாவும் உள்ள மோசையை கொண்டுதான் தேவன் லட்சக்கணக்கான ஜனங்களை வழி நடத்தினாரு. ஒருவேளை இது என்னால முடியாது, எனக்கு அந்த திறமை இல்ல, எனக்கு அந்த படிப்பு இல்ல, எனக்கு அந்த டேலண்ட் இல்லைன்னு மத்தவங்களை கம்பேர் பண்ணி நீங்களே உங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மையை வச்சிருக்கலாம். என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடய போ அப்படின்னு சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையின்படி உங்களுக்கு இருக்கிற பலத்துல பிரயாசப்படுங்க. உங்களுடைய பலவீனங்களை தேவன் பலமாக மாற்றுவார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார்.